மோடிஜிக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் சண்டை ஏறிக்கொண்டு போகுது இப்போ வர வர. இப்போ எல்லா தலைவர்மாரும் சவுத் ஆஃப்ரிக்காவில் மீட் ஆகினோம் G20 சம்மட்டுக்கு. ஸோ 2025. ஸோ அது இப்போ நடக்க போகுது ஜோனஸ்பர்க்கில். ஸோ அதுக்கு அந்த G20 லீடர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறோம். மோடிஜிக்கு இந்த சம்மட்டில் கிடைச்ச வரவேற்பு வந்து மற்றதில் விட கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா மற்றதில் வந்து மோடிஜி தான் எல்லாரையும் தேடி தேடி போய் பார்த்து கொண்டு இருப்பார். கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்துறதுக்கு அவர் தான் கூட மெனக்கறவர். ஆனால் இந்த சம்மட்டில் நான் பார்த்த வரைக்கும் மற்றவங்கள் தான் மோடியை தேடி வந்து இருக்கிறார். ஏனெண்டா அவர் செஞ்ச சம்பவங்கள் அப்படித்தானே. மெயின் ரீசன் வந்து யூஎஸ்க்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த பேட்டில் தானே. ஸோ இவர் டொனால்ட் ட்ரம்ப் ஹேண்டில் பண்ண விதத்தை பார்த்துட்டு தான் இந்த மாற்றங்கள் வந்து இருக்கு மற்ற லீடர்ஸ். ஸோ வளமையான மீட்டிங்கில் வந்து இவர் தான் தேடி தேடி போய் கொண்டிருக்கிற ஒரு ஆக்களை. ஸோ இந்த வருஷம் அவரை தேடி தேடி வந்து கொண்டிருக்காங்க எல்லாரும். இது வந்து மோடிஜிக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கும் இருக்கிற மரியாதை பயம். ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறது யார்? மோடிஜி தானே. ஸோ அவருக்கு அது ஒட்டோ வருவேன் அந்த லீடர்ஷிப்பில் நின்று செய்ய அந்த விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அது தேடி வருவேன் தானே. ஸோ இந்த முறை அவருக்கு செம வெல்கம் ஒன்று தான் கிடைச்சிருக்கு. சேரில் உட்காந்துருக்கிற லுக்கை பார்க்க விலங்கு தானே அவருக்கு. ஸோ அந்த ஃபீல் வந்துடுது அவருக்கு. அது கொடுத்துருந்தா நான் அவனுமேண்ட அவர் அப்படியான சம்பவங்கள் செஞ்சுருக்காருன்னு. ஸோ உள்நாட்டு பொலிட்டிக்ஸ் எப்படி போகுதோ எனக்கு தெரியாத வடிவா. ஆனால் அப்படி இல்லை. இப்போ கிட்டலேயும் ஒரு பீகார் எங்கே பீகார் என்ன. ஸோ பீகார் எலெக்ஷன்லேயும் வந்து அவங்க பெரிய வெற்றி உண்டு பாஜக. ஸோ உள்நாட்டிலையும் இப்போ அவருக்கு மதிப்பு கொஞ்சம் கூடிக்கொண்டு தான் வருது. இப்போ வெளிநாடுகள்லேயும் மதிப்பு கூடிக்கொண்டு வருது. நாங்களும் அப்பப்போ வீடியோக்கள் கொஞ்சம் போட்டு மோடிஜிக்கு கொஞ்சம் பில்டப் கொடுக்குறது. மோடிஜி இதை பார்த்தா எங்களை கொஞ்சம் கவனிக்கலாம். இவர் வந்து ஏர்க்ராஃப்ட்லேருந்து கீழே இறங்கி வரைக்கும் வந்து கிடைச்ச வெல்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்தில்ல அது. ஸோ அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் இண்டிஜினஸ் பீப்புள் வந்து நிலத்தில் விழுந்து மண்டிட்டு ஒரு கும்பிட்டு வெல்கம் பண்ணுற ஒரு மாதிரி தான் போச்சு. ஸோ இவரும் அதுக்கு தலைகுனிஞ்சு ஒரு கும்பிடு ஒன்று போட்டவர். ஆனால் அவங்க போட்ட அந்த கும்பிடு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இது மற்ற லீடர்ஸுக்கு கிடைச்சிச்சான்ட்டு தான் எனக்கு வடிவா ஷோர் இல்லை. மற்றதில் நான் இன்னும் பார்க்கல. மற்ற வீடியோக்களை வைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான இதுகள் தான் நடந்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ சமட்டல் நடக்குது. G20, G7, நேட்டோ, UN மாறி மாறி ஒவ்வொன்றும் வருஷம் ஃபுல்லாக நடக்கும். ஆனால் இதில் நடக்கிறதால பிரயோசனங்கள் இருக்காண்டா தான் அடுத்த கேள்வி. ஏன்னா